यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। இன்றைய அவ்வியக்த முரளில் தேதி 23 ஜனவரி 1970, 23 January 1970। अव्यक्त मुरली। सेवा में सफलता पाने की युक्तियां, சேவையில் வெற்றி காண்பதற்கான வழிமுறைகள்। ऐसे अनुभव करते हैं जैसे कि सर्विस के कारण मजबूरी से बोलना पड़ता है। சேவை என்ற காரணத்தில் வரும் பொழுது மிக வலுக்கட்டாயமாக பேச வேண்டி இருப்பதாக அனுபவம் செய்கின்றீர்களா? लेकिन सर्विस समाप्त हुई तो आवाज की स्थिति भी समाप्त हो जाएगी। சேவை முடிவுக்கு வந்த பிறகு பேச்சுவார்த்தையின் சப்தம் ஓசை கூட முடிவடைந்து விடுகிறதா? बम्बई की पार्टी बाप दादा से बम्बई में होने वाले सम्मेलन के लिए डायरेक्शन ले रही थी। பம்பாயை சார்ந்த குழுவினர் பாப் தாதாவிடம் பம்பாயில் நடைபெற இருக்கின்ற மகா சேவையை பற்றி டைரக்ஷனை பெற்று கொண்டிருந்தார்கள்। ये जो आजकल की सर्विस कर रहे हो उसमें विशेषता क्या चाहिए? இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சேவையில் கொண்டு வர வேண்டிய विशेष तन्मय என்ன? भाषण तो वर्षों से कर रहे हो, लेकिन अब भाषणों में भी क्या अव्यक्त स्थिति भरनी है? சொற்பொழிவுகளை கூட ஆண்டு முழுவதும் செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். ஆனால் இப்போது அந்த சொற்பொழிவிலும் எந்த ஒரு அவ்யக்த மனோநிலையை நிரப்பி வைக்க வேண்டும்। जो बात करते हुए भी सभी ऐसे अनुभव करे कि यह तो जैसे कि अशरीरी आवाज से परे न्यारे स्थिति में स्थित होकर बोल रहे हैं। என்ன வார்த்தைகள் பேசினாலும் அதை கேட்பவர்களுக்கு இவர் சப்தத்தை கடந்த நிலையில் அசரீரி நிலையில் இருந்து கொண்டுதான் பேசுகின்றார் என்பது அனுபவம் ஆக வேண்டும்। अब इस सम्मेलन में यह नवीनता होनी चाहिए। இப்போது இந்த மாநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும்। वह स्पीकर्स और ब्राह्मण स्पीकर्स दूर से ही अलग देखने में आए। அந்த உலகிய சொற்பொழிவாளர்களும் பேச்சாளர்களும் மற்றும் இந்த பிராமண குழந்தைகளான நீங்கள் பேச்சாளர்களும் வெகு தொலைவில் இருக்கும் பொழுதே தனிப்பட்டவராக தென்பட வேண்டும்।
तब है सम्मेलन की सफलता, அதுவே மாநாட்டின் வெற்றியாகும். कोई अनजान भी सभा में प्रवेश करे तो दूर से ही महसूस करे कि कोई अनोखा बोलने वाले हैं. ஒன்றுமே அறிமுகமே இல்லாதவர்கள் கூட அந்த சபையில் உள்ளே வந்தாலும் தொலைதூரத்தில் இருந்த பொழுதே உணர வேண்டும், இது முற்றிலும் வித்தியாசமான சொற்பொழிவு என்று. सिर्फ वाणी का जो बल है वह तो कंधस तक रह जाता है. வார்த்தைகளின் சக்தியானது காதுகள் வரையில் மட்டுமே சென்றடையும். लेकिन अव्यक्त स्थिति में स्थित होकर जो बोलना होता है वह सिर्फ कंधस नहीं लेकिन मंडस भी होगा. ஆனால் அவ்யக்த மனோநிலையில் நிலை பெற்று பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அது காதுகளை மட்டும் சென்று அடைவதில்லை, மனதை மட்டும் சென்று அடையக்கூடிய கூரிய அம்பாகும். कंठरस सुनाने वाले तो बहुत हैं, लेकिन मंडस देने वाला अब तक दुनिया में कोई नहीं है. காதுக்கு இனிய விஷயங்களை சொல்பவர்கள் உலகில் ஏராளம் இருக்கின்றார்கள். ஆனால் மனதை மகிழ்விக்க கூடியவர்கள் இதுவரையில் உலகில் யாருமே இல்லை. बाबा तो तुम बच्चों को सामने प्रत्यक्ष हुआ, लेकिन तुम बच्चों को फिर भागर प्रत्यक्ष होना है. பாபா சிவ பாபா குழந்தைகளான உங்களுக்கு முன்பாக வெளிப்பட்டுள்ளார். ஆனால் நீங்கள் குழந்தைகள்தான், பிறகு உலகிய மக்களுக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். तो यह सम्मेलन कोई साधारण रीति से नहीं होना है. ஆகவே இந்த மாநாடு மற்ற மாநாடுகளைப் போல சாதாரணமான முறையில் அமைந்து விடலாகாது. मीटिंग में भी बोलना है कि चित्रों में भी चैतन्यता हो. அந்த கூட்டத்திலும் நீங்கள் பேச வேண்டும். அதே சமயம் சித்திரங்கள் ஒவ்வொன்றும் பேசும் படம் ஆக வேண்டும். जैसे चैतन्य व्यक्त भाव को स्पष्ट करते हैं, वैसे ही चित्र चैतन्य बनकर साक्षात्कार कराए. எப்படி நடமாடும் மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டு நீங்கள் பேசுகின்றீர்களோ, தெல்ல தெளிவாக கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றீர்களோ, அதுபோலவே இந்த சித்திரங்களும் சைத்தன்யமாக மக்களுக்கு காட்சிகளை தென்பட வைக்க வேண்டும். जब चित्र में चैतन्यता का भाव प्रत्यक्ष होता है, वही चित्र अच्छा लगता है. எந்த படத்தில் உயிரோட்டம் இருக்குமோ அந்த படமே நல்ல ஒரு उन्नत நிலையை பெறுகிறது. बागर की आर्ट की बात नहीं, लेकिन बागर के साथ अंदर भी ऐसा ही हो. வெளிப்புறத்திலான ஓவியம் மட்டுமாக அமைந்து விடலாகாது, அதன் உள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையை பேசக்கூடிய ஓவியமாக அமைய வேண்டும். बाप दादा यही नवीनता देखने चाहते हैं. பாப் தாதா இந்த ஒரு புதுமையை தான் பார்க்க விரும்புகின்றார். कम बोलना भी कर्तव्य बड़ा कर दिखावे. பேச்சுக்களை குறைத்து கொண்டு செயலை உயர்வாக அமைத்து காண்பிக்க வேண்டும். यही ब्राह्मणों की रीति रसम है. இதுவே பிராமண வாழ்க்கையில் உள்ளவர்களின் வழிமுறையாகும், நியமங்களும் ஆகும். यह सम्मेलन अनोखा कैसे हो, ये ख्याल रखना. இந்த மாநாடு மற்ற அனைத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும், அதை பற்றி சிந்தியுங்கள். चित्रों में भी अव्यक्ति चैतन्य हो. ஒவ்வொரு சித்திரமும் பேசும் படமாக வேண்டும் மற்றும் அந்த படங்கள் ஒவ்வொன்றும்
ஆன்மீகத்தை வெளிக்கொட்ட வேண்டும். ஜோ தூர் சேகி ஐசி மகசூஸ்தாயே, அந்த படங்களை பார்க்கின்றவர்களுக்கு தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஆன்மீக வாசனை தெரின்பட வேண்டும். நைதோ இத்தனை பிரஜா கைசே பனேகி, இல்லாது போனால் இவ்வளவு பிரஜைகளை எப்படி உருவாக்க முடியும்? சிர்ஃப் मुख से नहीं लेकिन आंतरिक स्थिति से जो प्रजा बनेगी उसे ही आंतरिक सुख का अनुभव कहा जाता है. வார்த்தைகளால் மட்டும் அல்லாமல் உள்ளார்ந்த மனதின் நிலையை வைத்துதான் பிரஜைகள் வர இருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற பிரஜைகளுக்கும் உளமார்ந்த சுகம் அனுபவம் ஆக முடியும். आप लोगों ने अब तक रिजल्ट देखी कि जो अव्यक्त स्थिति के अनुभव से आए वह शुरू से ही सहज चल रहे हैं. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் அல்லவா? அதாவது ரிசல்ட்டை பார்த்திருப்பீர்கள். அந்த அவ்யக்த நிலையின் அனுபவத்தோடு வந்தவர்கள் தான் இதுவரையில் இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையை வெகு சுலபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். निर्विघ्न தடைகள் அற்றவராக வாழ்கின்றார்கள். और जो अव्यक्त स्थिति के साथ फिर और भी कोई आधार पर चले हैं उन्हीं के बीच में विघ्न मुश्किलातें आदि कठिन पुरुषार्थ देखने में आता है. மேலும் ஒரு புறம் அவ்யக்த நிலையும் இருந்தும் அதன் கூடவே மற்ற பல ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள் இடையிடையே தடைகளை சந்திக்கின்றார்கள். கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதையே அவர்கள் முயற்சிக்கான வாழ்க்கையில் பார்க்கப்படுகிறது. इसलिए अभी ऐसे प्रजा बनानी है जो अव्यक्त शक्ति की फाउंडेशन से बहुत थोड़े समय में और सहज की अपने लक्ष्य को प्राप्त हो. எனவே இனி வரும் காலத்தில் நல்லதொரு அப்படிப்பட்ட பிரஜைகளை உருவாக்குங்கள். அவ்யக்த சக்தி மூலமாக அஸ்திவாரத்தை போட்டு மிக குறுகிய காலத்தில் மிக எளிமையாக தன் லட்சியத்தை அவர்கள் எட்டிவிட வேண்டும். जितना खुद सहज पुरुषार्थी होंगे अव्यक्त शक्ति में होंगे उतना ही औरों को भी आप समान बना सकेंगे. ஒருவர் எந்த அளவுக்கு தன்னுடைய முயற்சியை சுலபமாக செய்து வருவாரோ, அவ்யக்த சக்தியை பெறுவாரோ, அந்த அளவுக்கே மற்றவர்களுக்கும் கொடுத்து தன்னை போல் மாற்ற முடியும். तो इस सम्मेलन की रिजल्ट देखनी है. ஆக இந்த மாநாட்டினுடைய ரிசல்ட்டை இப்படியே பார்க்க வேண்டும். டாபிக் तो कोई भी हो लेकिन स्थिति टॉप की चाहिए. நீங்கள் பேசும் சொற்பொழிவுக்கான தலைப்பு டாபிக் எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பேசும் நேரத்தில் உங்கள் மனோநிலை டாப்பாக இருக்க வேண்டும், மிக உயர்வாக இருக்க வேண்டும். अगर टॉप की स्थिति है तो टॉपिक को कहाँ भी मोड़ सकते हो. அப்படி பேசுகின்றவர்களின் மனோநிலை டாப்பாக இருந்தால், உயர்வாக இருந்தால், எந்த டாபிக் கொடுத்தாலும் எப்படியும் அதை மிக சரியான வழியில் பழைத்து கொண்டு வந்துவிட முடியும். अब भाषण पर नहीं लेकिन स्थिति पर सफलता का आधार कहा जाता है. இனி வரும் காலங்களில் சொற்பொழிவால் மட்டுமே வெற்றி காண இயலாது. அதற்கு முன்னதாக தன் மனோநிலையை டாப்பாக வைத்துக் கொண்டால் அதுவே வெற்றிக்கான அடிப்படையாகும். क्योंकि भाषण अर्थात भाषा की प्रवीणता तो दुनिया में बहुत है. ஏனென்றால்
சொற்பொழிவு என்று சொல்லும் பொழுது பேச்சு திறமையில் கைதேர்ந்தவர்கள் உலகில் கூட अनेकर இருக்கின்றனர். लेकिन आत्मा में शक्ति का अनुभव कराने वाले तो तुम ही हो. ஆனால் ஒரு ஆத்மாவிற்கு சக்தியை கொடுத்து அனுபவம் செய்விக்க கூடியவர்கள் நீங்கள் மட்டுமேதான். तो यही अभी नवीनता लानी है. ஆக இப்படிப்பட்ட ஒரு புதுமையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். जब भी कोई कार्य करते हो तो पहले वायुमंडल को अव्यक्त बनाना आवश्यक है. எந்த ஒரு செயலை செய்யும் முன்னதாகவே அந்த சுற்றுச்சூழலை நீங்கள் ஆத்மார்த்தமான நிலையில் அவ்யக்த நிலைக்கு கொண்டு வருவது மிக அவசியமாகும். जैसे और सजावट का ध्यान रखते हो वैसे मुख्य सजावट यह है. மற்ற அலங்காரங்களில் கவனம் செலுத்துவதைப் போலவே அதைவிட முக்கியமான அலங்காரம் இதுவே இருக்க வேண்டும். लेकिन क्या होता है? ஆனால் நடப்பதென்ன? चलते चलते उस समय बागर मुक्त अधिक हो जाती है तो जो लास्ट वायुमंडल होने के कारण रिजल्ट वह नहीं निकलती है. ஆனால் நடப்பதென்ன? போக போக அந்த சமயத்திற்கேற்ப வெளிமுகமான விஷயங்களில் அதிகப்படியாக வந்து விடுவதால் கடைசியில் அந்த சுற்றுச்சூழல் அமையாத காரணத்தால் நல்ல ரிசல்ட்டும் வெளிப்படுவதில்லை. आप लोग सोचते बहुत हो, ऐसे करेंगे ये करेंगे, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் அதிகமாக நீங்கள் சிந்திக்கின்றீர்கள். लेकिन लास्ट समय कर्तव्य ज्यादा देख बागर मुक्ता में आ जाते हो. ஆனால் இறுதியில் செயலை அதிகமாக பார்க்கும் பொழுது வெளிமுக விஷயங்களிலேயே வந்து விடுகின்றீர்கள். वैसे कि सुनने वाले भी उस समय तो बहुत अच्छा कहते हैं परंतु फिर सट बागर मुक्ता में आ जाते हैं. சொற்பொழிவு செய்யும் பொழுது பேச்சாளர்கள் கூட நன்றாகவே பேசுகின்றனர். ஆனால் அதன் பிறகு வெளிமுக விஷயங்களில் அதிகமாக வந்து விடுகின்றனர். इसलिए ऐसा ही प्रोग्राम रखना है जो कोई भी आए तो पहले अव्यक्त प्रभाव का अनुभव हो. ஆகவே நீங்கள் செய்யும் நிகழ்ச்சியில் யார் ஒருவர் வந்தாலும் முதலில் அவர்களுக்கு அவ்யக்தமான ஆன்மீக நிலையே அனுபவம் ஆக வேண்டும். यह है सम्मेलन की सफलता का साधन. இதுவே மாநாட்டின் வெற்றிக்கான வழியாகும். कुछ दिन पहले से ही यह वायुमंडल बनाना पड़े. இதற்காக சில தினங்கள் முன்னதாக இருந்தே அந்த வாயு மண்டலத்தை சுற்றுச்சூழலை அமைப்பதற்காக நீங்கள் கவனம் தர வேண்டும். ऐसा नहीं कि उसी दिन सिर्फ करना, அந்த நாள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பது அல்ல. அப்படி செய்ய முடியாது. वायुमंडल को शुद्ध करेंगे तब कुछ नवीनता देखने में आएगी. எந்த இடத்தில் சேவை நடைபெற உள்ளதோ அந்த இடத்தின் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதுதான் புதுமையை காண்பதற்கான நல்ல ஒரு वழிवகை செய்யும். साकार शरीर में भी अलौकिकता दूर से ही देखने में आती थी ना. சாக்கார வாழ்க்கையில் இருந்த பொழுது கூட பிரம்மா பாபாவை பார்க்கின்றவர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்த பொழுதே அவரிடமிருந்த அந்த ஆன்மீக தன்மை அலௌகிக தன்மையே தென்பட்டது.
तो बच्चों के भी इस व्यक्त शरीर से अलौकिकता देखने में आए. அவ்வாறே குழந்தைகளான உங்களிடமும் இந்த தேகத்தை விட்டு பிரிதொரு ஆத்மார்த்தமான अलौकिक तन्मये तेनपड़ वेंडुम. प्रेस कॉन्फ्रेंस की रिजल्ट अगर अच्छी है तो करने में कोई अर्जा नहीं है. நீங்கள் மாநாட்டிற்கு முன்னதாக பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பீர்கள். அதனுடைய ரிசல்ட் நல்ல விதமாக அமைந்து விட்டால் வேற எந்த கஷ்டமும் இருக்காது. लेकिन पहले उन्हों से मिलकर उन्हों को मददगार बनाना यह तो बहुत जरूरी है. ஆனால் அதற்கு முன்னதாகவே அந்த நபர்களை எல்லாம் சந்தித்து அவர்களும் உதவியாளர் ஆகும் வண்ணம் செய்ய வேண்டும். இது மிக அவசியமான சேவையாகும். समय पर जाकर उन्हों से काम निकालना और समय के पहले उन्हों को मददगार बनाना इसमें भी फर्क पड़ता है. அந்த சேவைக்கான நேரத்தில் மட்டும் அவர்களை வர வைத்து அவர்களை வேலை வாங்குவது வேறு விஷயம். ஆனால் அந்த சேவை நடைபெற இருக்கின்ற நாட்களுக்கு முன்னதாகவே அவர்களை சென்று சந்தித்து அவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவதுதான் நல்லதொரு முன்னேற்றமாகும். வேறுபாடு உள்ளதல்லவா? बहुत करके समय पर अटेंशन जाता है. பெரும்பாலும் நேரத்தின் மீதே கவனம் செலுத்தப்படுகிறது. अभी अपनी बुद्धि की लाइन को क्लियर करेंगे तो सभी स्पष्ट हो जाएगा. இப்போது தன்னுடைய புத்தியின் தெளிவு நிலை குறித்து கவனம் வைத்தால் மற்ற எல்லாமே தெல்ல தெளிவாக அமைந்துவிடும். जैसे आप लोगों का प्रदर्शनी में है ना, स्विच ऑन करने से जवाब मिलता है. எப்படி நீங்கள் படவிளக்கு கண்காட்சியில் ஒரு பட்டனை தட்டிய உடனேயே பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அமைத்து வைத்துள்ளீர்கள். वैसे ही पुरुषार्थ की लाइन क्लियर होने से संकल्प का स्विच दबाया और किया. அவ்வாறே முயற்சிக்கான லைன் தெளிவாகிவிட்டால் நீங்கள் நினைத்த மாத்திரமே அங்கே ஸ்விட்ச் ஆன் ஆகிவிடும். ஐசா அனுபவ கருத்தை जाएंगे. அத்தகைய அனுபவத்தை செய்த வண்ணம் இருப்பீர்கள். सिर्फ व्यर्थ संकल्पों की कंट्रोलिंग पवर चाहिए. ஆனால் அதற்கு முன்னதாக வீண் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி மட்டும் இருந்தால் போதும். व्यर्थ संकल्प चलने के कारण जो ओरिजिनल बाप दादा द्वारा प्रेरणा का है वह शुद्ध रिस्पॉन्स मिलता है, वह मिक्स हो जाता है. வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தால் உண்மையில் பாப்தாதா மூலமாக கிடைக்கின்ற பிரேரணைகள் உயர்ந்த எண்ணங்களின் அந்த தூண்டுதல் சுத்தமான பதில் அவை எல்லாமே கலப்படமாகி விடுகிறது. क्योंकि व्यर्थ संकल्प अधिक होते हैं. ஏனென்றால் தன் மனதில் வீணான எண்ணங்களே அதிகம் उदयमागिंद्रது. अगर व्यर्थ संकल्पों को कंट्रोल करने की पावर है तो उसमें एक वही रिस्पॉन्स स्पष्ट देखने में आता है. அப்படி வீணான எண்ணங்களை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால், அத்தகைய சக்தி அமைந்து விட்டால் அங்கே பதில் சொல்லக்கூடிய தெள்ள தெளிவான பதிலை நீங்கள் பார்க்க முடியும். वैसे ही अगर बुद्धि ट्रांसलाइट है तो उसमें हर बात का रिस्पॉन्स स्पष्ट होता जाता है और यथार्थ होता है. புத்தி தெள்ள தெளிவான கண்ணாடியாக டிரான்ஸ்லைட்டாக அமைந்து விட்டால் அதில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் தெளிவாக கிடைத்த வண்ணம் இருக்கும்.
அந்த பதில் யாவும் யதார்த்தமாகவும் இருக்கும். மிக்ஸ் நகி, கலப்படமே இருக்காது. जिनके व्यर्थ संकल्प नहीं चलते वह अपने अव्यक्त स्थिति को ज्यादा बढ़ा सकते हैं. யாருக்கு வீண் எண்ணங்கள் எழாத நிலை இருக்குமோ அவர்கள் ஆன்மீக நிலையில் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்ல முடியும். சுத்த சங்கல்ப भी चलने चाहिए. வீண் எண்ணங்கள் மட்டும் நின்று விட்டால் போதாது. அதே சமயம் சுத்தமான எண்ணங்களும் உதயமாகிய வண்ணம் இருக்க வேண்டும். लेकिन उनको भी कंट्रोल करने की शक्ति होनी चाहिए. சுத்த சங்கல்பங்கள் உதயமானால் மட்டும் போதாது, அதையும் கட்டுப்படுத்தும் சக்தி தேவைப்படுகிறது. व्यर्थ संकल्पों का तूफान मेजॉरिटी में ज्यादा है. நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது வீண் எண்ணங்களால் எழுகின்ற புயல்தான் பெரும்பாலாக இருக்கிறது. कोई कभी कार्य शुरू किया जाता तो सैंपल बहुत अच्छा बनाया जाता है. यह भी सम्मेलन का सैंपल सभी के आगे रखना है. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவும் உதாரணமான மாடல் மிக அழகாக செய்யப்படுகிறது அல்லவா? அவ்வாறே இந்த மாநாட்டுக்கு முன்னதாக ஒரு சாம்பிள் முன்னால் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். अव्यक्त स्थिति क्या चीज होती है इसका अनुभव कराना है. அவ்யக்த மனோநிலை என்பது என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய அனுபவத்தை செய்விக்க வேண்டும். आपकी एक्टिविटी में सभी समय की घड़ी को देखे समय की घड़ी बनकर जा रहे हो. உங்களுடைய நடத்தையை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நேரம் என்ற கடிகாரத்தை பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு நீங்களே கடிகாரம் ஆகிவிட வேண்டும். जैसे साकार भी समय की घड़ी बने ना. சாக்கார பாபா கூட நாட்களை காட்டும் கடிகாரமாக அமைந்தார், வாழ்ந்திருந்தார். वैसे शरीर के होते अव्यक्त स्थिति के घंटे बजाने की घड़ी बनना. அவ்வாறே தேகத்தில் இருந்தாலும் அவ்யக்த மனோநிலையை காண்பிக்கக்கூடிய முட்களாக கடிகாரமாக அமைய வேண்டும். यह सर्विस सभी से अच्छी है. இது அனைத்தை காட்டிலும் உயர்ந்த நல்ல சேவையாகும். व्यक्ति में अव्यक्त स्थिति बजाने की घड़ी बनना. அதாவது இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆத்ம நிலையை அனுபவம் செய்விக்கக்கூடிய அளவிற்கு நல்லதொரு கடிகாரம் ஆக வேண்டும். यह सर्विस सभी से अच्छी है. இந்த சேவை மற்ற அனைத்தை காட்டிலும் நல்ல சேவையாகும். व्यक्ति में अव्यक्त स्थिति का अनुभव क्या होता वह सभी को प्रैक्टिकल में पाठ पढ़ाना है. இந்த மனித வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே ஆத்ம நிலையில் இருக்கின்ற அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை நடைமுறையில் பாடமாக எல்லோருக்கும் கற்பிக்க வேண்டும். अच्छा, ஓம் சாந்தி.